Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 3rd unitல example 3.5 பார்க்குறோம். Find the condition that the roots of cubic equation x cube plus ax square plus bx plus c which is equal to 0 are in the ratio p ratio q ratio r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? இந்த நம்ம ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி ரேஷியோ, அதாவது ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம், பி ஈஸ்ட் கியூ ஈஸ்ட் ஆர். ஓகே, ஸோ இப்போ பி ஈஸ்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுப்போம். ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கலாம், நம்ம ஒரு லேம்டான்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ பி லேம்டா, ஓகே, q லேம்டா ஆர் லேம்டா ஆர் த ரூட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து லேம்டாங்கிறது சும்மா நம்மளாட்ட எடுத்துருக்கிறது தான். ஸோ என்ன ஒரு ஏபிசிடி கேபிட்டல் எக்ஸ் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது ஆல்ஃபா, இது பீட்டா, காமா. ஏன் நம்ம இக்குவேஷனில் கியூபிக் இக்குவேஷன், ஸோ 3 ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே தானே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆல்ஃபா சம் ஆஃப் ரூட்ஸு ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகே, ஸோ இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா என்னன்னு போட்டுடலாம். என்ன வருது, இது ஆல்ஃபா, இது பீட்டா, காமா. ஸோ பி லேம்டா ப்ளஸ் க்யூ லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா which is equal to b by a. இப்போ இக்குவேஷன் வந்து இது தானே, அதாவது எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் plus bx plus c equal to 0. okay, here இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ax cube தானே. இப்போ here a equal to 1, b equal to இது b. ஸோ a, c வந்து b, d என்ன c. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதில் மைனஸ் பின்னா அப்போ என்ன வரும், மைனஸ் a divided by a வேல்யூ இங்கே என்ன 1, ஸோ which is equal to minus a. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் a கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், ரெண்டு எழுதுவோமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா எப்படி எழுதுவோம், இது ஆல்ஃபா பீட்டா காமா, கரெக்டாக. ஸோ பி லேம்டா இன்ட்டு க்யூ லேம்டா ரெண்டாக எழுதுவோம், கரெக்டாக, ப்ளஸ் க்யூ லேம்டா ஆர் லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா இன்ட்டு பி லேம்டா, அதாவது ரெண்டாக எழுதுவோம். ஃபார்முலா என்ன நமக்கு, சி பை ஏ. சியோட வேல்யூ இங்கே என்ன, ஓகே, சியோட வேல்யூ என்ன, இங்கே பி. ஸோ பி பை ஏயோட வேல்யூ 1 which is equal to b. ஓகே, தேர்ட் என்ன எழுதுவோம் நம்ம, மல்டிப்ளை, அதாவது ப்ராடக்ட். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ எழுதுவோம், கரெக்டாக. ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா என்ன, இதுதான். ஸோ அதோட வேல்யூ என்ன, பி லேம்டா இன்ட்டு க்யூ லேம்டா இன்ட்டு ஆர் லேம்டா which is equal to மைனஸ் டியோட வேல்யூ சி. ஸோ மைனஸ் சி பை 1 which is equal to மைனஸ் சி. ஓகேவா, ஓகே, இதில் வந்து லேம்டா வேல்யூ எடுக்கிறோம். ஸோ இங்கே லேம்டா 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 மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ என்ன வரும் நமக்கு, லேம்டா க்யூப், இங்கே வந்து பி க்யூ ஆர் எல்லாம் மல்டிப்ளேயில் இருக்குது which is equal to மைனஸ் சி. ஸோ நமக்கு லேம்டா க்யூப் வேணும், அப்போ மைனஸ் சி பை பி க்யூ ஆர். ஓகேவா, இது வந்து ஒரு இக்குவேஷன். இப்போ ஒரு லேம்டா க்யூப் எடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய லேம்டா இருக்குது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் உள்ளதை பாருங்கள், பி லேம்டா ப்ளஸ் க்யூ லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா. இதுலேருந்து ஒரு லேம்டா எடுத்துப்போமா. ஓகேவா, ஸோ இதில் வந்து லேம்டாவை வெளியே எடுத்திங்கன்னா என்ன கிடைக்குது நமக்கு, ஒரு லேம்டா வெளியே எடுத்திங்கன்னா பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் which is equal to மைனஸ் ஏ, கரெக்டாக. ஸோ இதிலேருந்து லேம்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, மைனஸ் ஏ டிவைடட் பை இந்த வேல்யூ. ஓகேவா, ஸோ இதை இக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ், ஓகே, ஸோ இக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் இதை 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர்.
இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு லேம்டா, இந்த லேம்டா வேல்யூவை இந்த லேம்டாவில் கொண்டு அப்ளை பண்ணுவோமா? ஓகேவா? ஸோ இக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் இந்த லேம்டா வேல்யூவை நான் இக்குவேஷன் 1ல் இருந்து எடுத்திருக்கேன், இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே தானே? ஸோ மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் the whole cube equal to minus c by p q r. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது? ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது? ஏ க்யூப் இருக்குது. இது இங்கே வரும்போது PQR A cube which is equal to இங்கே C இருக்குது கரெக்டாக? ஸோ C into P plus Q plus R, அதாவது P plus Q plus R. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? லேம்டா வேல்யூ ரெண்டும் ஈக்குவல் தானே ஃபைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.